இல்ல. ஏன் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டிருக்கலாமே. இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா போதைப் பொருளுக்கு அடிமையான மாதிரி தெரியல. எதுக்கும் இம்யூன் டெஸ்ட் எடுத்து பார்த்த பிறகு விசாரிக்கலான் இருக்கேன். இம்யூன் டெஸ்ட்னா? இதுவும் பிளட் டெஸ்ட் தான். போதை மருந்து, மது, புகையில இந்த மாதிரி பழக்கங்களுக்கு உட்பட்டவங்களை இந்த மாதிரி டெஸ்டுக்கு உட்படுத்தி பார்த்தோம்னா அவங்களுடைய பிளட் கவுண்ட்ஸ், ஹீமோகுளோபின் அளவு, ஆர்பிசி, டபிள்யூபிசி போன்ற விவரங்கள்லாம் துல்லியமா கிடைக்கும். இந்த விவரங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எத்தனை வருஷம் போதை மருந்துக்கு அடிமையாயிருக்காருங்கிறத நம்மால கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி எடுத்து பார்த்ததுல இந்த பொண்ணு கண்டிப்பா போதை மருந்துக்கு அடிமையானவ கிடையாதுங்கிற என்னுடைய டவுட் கிளியர் ஆயிடுச்சு. வலுக்கட்டாயமா இவளுக்கு யாரோ போதை மருந்து கொடுத்திருக்காங்க. அது யாருங்கிறதுக்கான விடைதான் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இப்ப விட தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இவளுக்கு தான் பிரெயின் டெஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டீங்களே. பிரெயின் டெத்லயும் எத்தனையோ கேஸ் கடைசி நேரத்துல உயிர் பழிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா விட தெரியும். ஹலோ டாக்டர், அந்த பொண்ணு சீதா தேவியோட பேரண்ட்ஸ் ஒரிஜினல் இல்லையோன்னு டவுட்டா இருக்கு டாக்டர். என்னது? ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இல்லையா? ஆமா டாக்டர். எது வச்சு சொல்றீங்க? கொஞ்சம் மானிட்டர் ரூமுக்கு வாங்க டாக்டர். ஓகே. நர்ஸ் டாக்டர், இந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பின உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரகு வா. ஓகே. சார், Charu, yes sir. please sit down. Thank you. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக $1 million குற்றம்னு ஒரு குறும்படம் என்கிட்ட இருக்கு. இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை அத பார்த்தா உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ சாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இவ்ளோ டீடைலா படிச்சீங்களே சார். இனிமே இத பத்தி நான் சொல்றதை விட நீங்க பாக்குறது தான் நல்லது. என்ன பார்க்கணும்? உங்களை சம்பந்தப்படுத்தின வீடியோவை. வீடியோவா? எஸ். புரியலையே. இப்ப புரியும். நீ நடுங்கி பைக்கான மாதிரியான ஆக்டிங்க பார்த்தா உன்னை மன்னிச்சு விட்டுறலான்னு தான் தோணுது. ஆனா நீ செஞ்ச துரோகத்தை நினைச்சா இந்த துப்பாக்கி கூட சுடு சுடுன்னு சொல்லுது. யார் நீ? கூல் டவுன் மிஸ்டர் சங்கர். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பதட்டப்படுறீங்க? ஒரு கொலையை பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? பாருங்க, ஆடியோவோட வீடியோவும் பக்கா குவாலிட்டியோட ஷூட் பண்றது கூட தெரியாம நீங்க சுட்டுட்டு இருக்கீங்க. யார் இதை எடுத்தா? யார் எடுத்தா என்ன சார்? இப்போ இது என்கிட்ட இருக்கு. என் செல்போன்ல வீடியோவா இருக்கிறத தைரியமா நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். என்ன சார் பாக்குறீங்க? இந்த போனை இப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். கால்ல போட்டு மிதிக்கலாம், மெமரி கார்டு எடுத்து உங்க சிகரெட் லைட்டரால நீங்க பொசுக்கிடலாம். ஆனா அதுல இருக்கிற வீடியோ காட்சிகள் எல்லாமே காப்பி செய்யப்பட்டதுதான். ஒரிஜினல் அமைதியா ஒரு இடத்துல இருக்கு. இந்த விஷயத்த நான் போலீஸ் கிட்ட கொண்டு போகணுமா வேணாமான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும்.
உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பயங்கர ஷார்ப் சார் நீங்க. நேரடியா பிசினஸ்க்கே வந்துட்டீங்க. எனக்கு பணம் வேண்டாம் சார். பின்ன உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா சார். என்னடா லட்சக்கணக்குல பணம் கேட்காம வேலை வேணும்னு கேக்குறான்னு பாக்குறீங்களா? லட்சக்கணக்குல பணத்தை கேட்டா நீங்க கொடுத்துருவீங்க. நான் அதை வாங்கி எந்த கணக்குல காட்டி நான் பேங்க்ல போடுறது சொல்லுங்க. என்னோட அப்பா ஒரு சாதாரண கிளர்க்கா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒரே ராத்திரியில நான் பணக்காரி ஆகுறத விட உங்க கம்பெனில ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டி ரேங்க் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்ன சார் பேச்சே காணோம்? நான் ஒன்னும் அடவடி பிளாக்மெயிலர் கிடையாது. நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவதான். எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும் இருக்காரு. எனக்கு கீழே 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்கேன். அவர் ஒரு சிவில் ஒர்க்ஸ் கம்பெனில வேலை பாக்குறாரு. அப்பாவால எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எல்லாத்தையும் நான் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு சோர்ஸ் வேணும். இந்த கம்பெனில எனக்கு மாசம் ஒரு 75 இல்ல 80,000 சம்பளம் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நீங்க எனக்கு தரப்போற வேலை ஃபேக்கல்டி சம்பந்தமா இருக்கணும். வீட்டு லோன், மேரேஜ் லோன் எது கேட்டாலும் எனக்கு உடனடியா சாங்ஷன் ஆகும். கம்பெனில லோன் வாங்கியே என் சிஸ்டர்ஸ் கல்யாணத்தெல்லாம் முடிச்சிருவேன். ஒரு வீட்டையும் கட்டிடுவேன். என் முன்னேற்றம் இப்படி இருந்தாதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதுக்குதான் ஒரு வேலையை கேட்டேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.